Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளாதார பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி பாடம் தாங்க நம்ம படிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே இந்த எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக்மே நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? சரி, இப்போது தொழிற்சாலை அப்படின்னா என்னதுங்க? முதன்மை தொழிலில் மூலப்பொருள் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மூலப்பொருளை வேறு ஒரு பொருளாக நம்ம மாற்றம் செய்யக்கூடிய இடம் தான் என்னது? தொழிற்சாலை. இதே இந்த பல்காக நிறையா உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது இந்த தொழில்மயமாதல் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பாயிண்டில் நமக்கு குட்டி குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இப்போது இந்த வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு உரங்கள், டிராக்டர் இந்த மாதிரி தொழில்களுக்கு உள்ளீடுகள் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ அப்போ அதை உருவாக்குறதுக்கு என்ன தேவை? தொழிற்சாலை தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த உற்பத்தியாளருக்கும் நுகர்வோர் பண்டங்கள், அதாவது சந்தை இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், பொருட்களை நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், அதை விற்கணும் இல்லைங்களா? அதை வாங்குறவங்களும் ஒரு இடத்துக்கு வரணும், விற்கிறவங்களும் ஒரு இடத்துக்கு வரணும். அது ஒரு சந்தை அப்படின்னு சொல்லப்படுது. அதை பேஸ் பண்ணது தான் நமக்கு என்னென்னா வங்கி, போக்குவரத்து, வர்த்தகம், இது எல்லாமே அந்த சந்தையை பேஸ் பண்ணதாக தான் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் தான் அங்கே பணப்புழக்கம் இருக்கும். அந்த பணப்புழக்கம் இருந்தால் தான் அந்த வங்கி, போக்குவரத்து, வர்த்தகம் எல்லாம் நடைபெறும் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே இந்த தொழிற்சாலைகளை சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணுறனால இப்போ ப்ரொடக்டிவாக வேலை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போது எல்லாமே மேன் பவராக நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு சேலரியும் அதிகமாக கொடுக்கணும். ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச அளவுக்கு கிடைக்காது. இதே அந்த டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்டும் அதிகமாக டக்குன்னு உற்பத்தி ஆகும். ப்ளஸ் மேன் பவரும் கம்மியாகும், கொடுக்கக்கூடிய சம்பளமும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக என்னங்க? அப்போ வேலை இழப்பு தானங்க வருது அப்படின்னா இவங்க அதுக்கு மாற்றா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலிவான விலையில் பொருட்களை நிறையா கொடுக்க முடியும். தொழில்மயமாதலுக்கான ஒரு முக்கியமான லாஜிக்கல் ரீசன் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மலிவான விலையில் பொருட்களை கொடுக்க முடியும். ஆனால் ஆப்வியஸாக அந்த நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா வேலையின்மை உறுதி செய்யப்படும். அவ்வளோதான். வேலை குறைய தான் ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட்டு, இங்கே தொழில்துறையில் என்ன தான் நமக்கு வேலை குறைஞ்சாலுமே அந்த மூலப்பொருள் இருந்தால் தான் நமக்கு இங்கே ப்ராடக்ட்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ வேளாண்மையில் ஈடுபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன தான் இந்த இண்டஸ்ட்ரியல் சைடு நமக்கு வேலை இந்த நவீனமயமாதல்றதுனால வேலை குறைஞ்சாலும் வேளாண்மை அந்த மூலப்பொருள் சைடு நமக்கு அதிகமாக தேவை இருக்கிறனால அங்கே என்ன ஆகுது? வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாகும். ஸோ இதுதான் தொழில்மயமாதலோட ஒரு முக்கிய நோக்கம் கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த செக்டார் சைடு என்ன ஆகுதுங்க? வேலைகள் அதிகரித்து அங்கே என்ன ஆகுது? தொழிலாளர்களுக்கு அதிக வருமானம் ஈட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் அடுத்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நபருக்கு வருமானம் அதிகரிக்குதுன்னா அவரோட தேவையும் அதிகரிக்கும் இல்லையா? இப்போ வருமானம் கம்மன் இருக்குன்னா கையை வச்சுட்டு பேசாமல் இருப்போம். இப்போ வருமானம் அதிகரிக்குதுங்கிறப்போ பண்டங்கள், பணிகள் எல்லாமே தேவை ஏற்படும். அப்போ அந்த தேவைக்கு என்ன பண்ணுது? வழிகளுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ மொத்தமே 6 பாயிண்ட். இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கான மூலப்பொருட்கள் தேவைன்னா அதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் தேவை அப்படின்றது ஃபஸ்ட் பார்த்தோம். செகண்ட் ஒரு சந்தை, ஒரு பணப்புழக்கம் நடந்தால் தான் இந்த வங்கி, போக்குவரத்து, வர்த்தகம் எல்லாமே நடக்கும். அதை தொழிற்சாலையை சார்ந்திருக்குன்னு சொல்லிட்டு 2வது பாயிண்ட் பார்த்தோம். 3வது பாயிண்ட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணும்போது மேன் பவர் கம்மியாகி ப்ரொடக்ஷனும் அதிகமாகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கான மூலப்பொருள் தேவைன்னா வேளாண்மை சைடு நிறைய பேர் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அது மூலமாக அவங்க பணம் நிறையா ஈட்டலான்னு பார்த்தோம். பணம் நிறையா ஈட்டும் போது, வருமானம் வரும்போது அவங்களுக்கு பண்டங்கள், பணிகள் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அவ்வளோதான். ஸோ தொழில்மயமாதல் அப்படிங்கிறதுல இந்த ஒரு 6 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போது தொழிலகங்களோட வகைகள் என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பயனர்கள். ஒரு விஷயத்தை வாங்கி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பயனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், என்கிட்ட திங்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோமா? அதை என்னதுங்க? நுகர்வோர் பண்டங்கள் துறை. சரிங்களா? அந்த இறுதி பொருட்கள் இருக்குது இல்லைங்களா? நான் இப்போ ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கேன், ஜூஸ் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இதுதான் இறுதி பண்டம். அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க தான் யார்? நுகர்வோர். சரிங்களா? அப்போ அது ஒரு இறுதி நிலையில் இருக்குது, பயன்படுத்தக்கூடிய இறுதி நிலையில் இருக்கனால அது நுகர்வோர் பண்டங்கள் துறையில் கருதப்படுது. சரிங்களா? இதே அந்த உற்பத்தியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அது இப்போ அந்த ஜூஸ் போடுறதுக்காக நான் கரும்பு வாங்கிட்டு வரேன் இல்லைங்களா?
அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை, என்னோடய ஜூஸுக்கு அதுதான் வந்து மூலப்பொருள். அப்போ அதை வந்து என்னென்னு சொல்லப்படுது, மூலதன பண்டங்கள் துறை. இறுதி நிலையில் இருந்துச்சுன்னா நுகர்வோர் பண்டங்கள் துறையில் வந்து அது கருதப்படும். இப்போ தான் அது வந்து மூலப்பொருளாகவே கருதப்படுது. இன்னும் அதை வச்சு தான் அடுத்து நம்ம ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா அது என்னது, மூலதன பண்டங்கள் துறைன்னு வந்து கருதப்படுது. அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை. எந்தெந்த டைப் ஆஃப் மூலப்பொருட்களை யார் யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதோட அடிப்படையில் அந்த தொழிற்சாலைகளை வகைப்படுத்தப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபுல்லாக வந்து சர்க்கரை ஆலை அப்படிங்கிறது வேறு மாதிரி சொல்லுவோம். பருத்தி ஆலைங்கிறது அந்த பொருளை வச்சு அந்த தொழிற்சாலையை வந்து நம்ம வகைப்படுத்துகிறோம் இல்லைங்களா. அப்போ பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை அப்படின்னா அவங்க எந்தெந்த மூலப்பொருட்களை பயன்படுத்துகிறாங்களோ அதோட அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உணவு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை இருக்கும், ஆடை சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், அவங்க பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களை பொறுத்து அந்த தொழிற்சாலைகளை வகைப்படுத்தலாம். அடுத்தது நிறுவன உரிமையாளர்கள். இது வந்து தனியார் இருப்பாங்க, கவர்மெண்ட் இருப்பாங்க, தனியாரும் பொதுத்துறையும் சேர்ந்து நடத்துகிற மாதிரியும் இருக்கும், கூட்டுறவுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வகைப்பாடுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அளவு. ஸோ இந்த தொழிற்சாலைங்கிறது எடுத்தோடனே பெருசாக தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தேவையான இப்போ நட்டு போல்ட்டு அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன தொழிற்சாலைகள் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பெரிய ஃபேக்ட்ரிஸ் கிட்டேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு இவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இந்த பெரிய தொழிற்சாலையை சுற்றி குட்டியாகவும் இருப்பாங்க. சரிங்களா. அளவில் பார்க்கும்போது பெரிய இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும், குட்டி இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா அந்த சிறிய தொழிற்சாலைகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவங்க தான் வந்து யாருங்க, தொழில் முனைவோர். அவங்களாம் செல்ஃபாக வந்து சொந்தமாக வந்து நடத்தக்கூடியவங்க. சரிங்களா. அவங்க அந்த மாதிரி நிறைய குட்டியாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ சின்ன நிறுவனங்களோட தொகுப்புகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து பாருங்கள், தொழில் தொகுப்புகள். ஸோ இதில் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்திருக்குங்க. இங்கிலாந்தில் உலோகம் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களோட செயல்பாடுகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக 1920 அப்போ புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் வந்து யாருங்க, ஆல்பர்ட் மார்ஷல். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டுருக்காரு. சரிங்களா. எங்கே, இங்கிலாந்தில். அப்போ அவர் வந்து அதில் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன வெளியிடுறாருனா, ஸோ அந்த சின்ன தொழில்கள் மூலமாக தொழிலோட தொகுப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு மாவட்டங்களின் நன்மைகளை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் கண்டறிஞ்சு வெளியிடுறாரு. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் எப்போ ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 இத்தாலியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து வெற்றி பெற்ற பின்னர் தான் அந்த மார்ஷலோட தொழில்துறை மாவட்டம், அந்த மாவட்டங்களோட நன்மைகள் அப்படிங்கிற கருத்தை அவர் வெளியிட்டார் இல்லைங்களா, அது தொழில்துறை மாவட்டம் அப்படிங்கிறது பிரபலமடையுது. அவரோட கருத்து வந்து எப்போ அவர் 1920 கண்டறிஞ்சது, 1980 இத்தாலியில் வந்து எல்லோரும் வின் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அவரோட கூற்று வந்து ரொம்ப பிரபலமாக போயிருக்கு. யாரோடது, ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவரோட. சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றுகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய ஃபேக்ட்ரிஸ்க்கு சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து குட்டி கம்பெனிஸ் வந்து செஞ்சு தராங்க இல்லைங்களா. அப்போ தொழில் முனைவோர், நானும் வந்து ஒரு குட்டி கம்பெனி எடுத்து நானும் ஒரு ஓனராக வந்து செயல்படுறேன், நான் வந்து பெரிய கம்பெனிஸ்கிட்ட போய் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அந்த ஆர்டரெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொழில் தொகுப்பு அப்படிங்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து என்ன ஆகுறாங்க, உருவாகுறாங்க. அடுத்து வந்து ஆர்டர்ஸ் நிறையா கிடைக்க அவங்களும் அடுத்து என்னவாக மாறுவாங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்து வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டின் தொழில்மயமாதலின் முன்னேற்றம் பற்றிய வரலாறு. ஸோ தமிழ்நாட்டில் காலனித்துவ முன்காலத்தில், அதாவது மற்ற நாட்டுக்காரங்க நம்மளை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து என்னென்ன தொழில்கள் செழித்து ஓங்கி இருந்துச்சுன்னா, நெசவு தொழில், கப்பல் கட்டுமானம், இரும்பு மற்றும் எஃகு தயாரித்தல், மட்பாண்டங்கள் தயாரித்தல், இந்த மாதிரி துறைகள் எல்லாமே நம்ம சிறந்து வந்து விளங்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த அவங்க வந்ததுக்கப்புறம், இந்த இங்கிலாந்துக்காரவங்க அவங்களாம் வந்து நம்மளை இது பண்ணதுக்கப்புறம் அவங்களோட நாட்டுக்கு மூலப்பொருள் என்ன தேவையோ அதை நம்மளை வந்து விளைவிக்க செஞ்சாங்க. ஸோ இருந்தாலுமே நம்மக்கிட்ட இருந்தது வந்து என்னென்னா, சில தொழில்கள் வந்து அடி வாங்காமல் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் மேஜரான விஷயங்கள் நம்மளோட விவசாயம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ காலனித்துவ காலத்தில் தொழில்மயமாதல், ஸோ பருத்தி சாகுபடி தான் வந்து அதிக அளவில் வந்து போடணும் அப்படிங்கிறத அவங்க கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அது ஒரு விஷயம். இரண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிவகாசி சைடு வந்து அச்சகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அச்சு தொழிலுக்கு வந்து பயங்கர முக்கியமயமாக வந்து எங்கே மாறுச்சுன்னா சிவகாசி சைடு வந்து மாறுச்சு. தீப்பெட்டி, அதுக்கு பின்னாடி பட்டாசு உற்பத்தி, அதுக்கடுத்து அச்சு தொழிலுக்கு வந்து முக்கியமான ஒரு மையமாக சிவகாசி ஏரியா வந்து இப்போ வரைக்குமே வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்து தோல் உற்பத்தி தொழில் அப்படிங்கிறது இப்போ நமக்கு எங்கே நடந்துகிட்ருக்கு, திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் இந்த பகுதிகளில் வந்து நமக்கு நடைபெற்றுட்ருக்கு. தமிழ்நாட்டில் மேற்கு பகுதிகளில் வந்து நெசவு தொழில் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா
தமிழகத்தில் 1930களில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் நீர் மின் சக்தியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிறது ஒரு முக்கியமான தொழில் வளர்ச்சியாக வந்து திகழ்ந்துட்டு இருந்திருக்கு. சரிங்களா? சுதந்திரத்திற்கு பின் 1990களில் முற்பகுதியில் ஒன்றும் இல்லைங்க, இந்த கார் நிறுவனங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மோட்டார் நிறுவனம், கார் நிறுவனம் அந்த மாதிரி வந்து என்ன வந்து ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற கம்பெனிஸோட நேம் மட்டும் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்களேன், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனமும் சென்னையில் மகிழுந்துகளை உற்பத்தி செய்ய தொடங்கியது. சரிங்களா? ஸோ மகிழுந்துனா என்னதுங்க? கார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை சுற்றி தான் வந்து என்னங்க நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது இல்லைங்களா? கார் வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏரியாஸ் தான். அந்த பார்டர் ஏரியா ஃபுல்லாக தமிழ்நாட்டோட பார்டர் ஏரியாவில் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்போ ஆக்குபைடாக வந்து இருக்காங்க இல்லைங்களா? அது எல்லாமே அப்போ இருந்து ஆரம்பித்தது தான். ஸோ அடுத்து பேஜோட டாப் வந்தீங்கன்னா 1970 மற்றும் 1980களில் அந்த பீரியடில் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் விசைத்தறி நெசவு தொழில் வந்து தொகுப்புகள், அதாவது தொகுப்புகள்னால் சின்ன சின்னதாக நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதை தான் என்னதுங்க தொகுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பூரில் பின்னலாடை வந்து தொழில் வந்து நல்ல விரிவாக்கமாச்சு. கரூரில் வந்து வீட்டு அலங்கார பொருட்கள் வந்து நிறைய தொகுப்புகளாக வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? அதாவது தொகுப்புகள்னால் நிறைய பேர் வந்து குட்டி குட்டியாக பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ கோயம்புத்தூரில் வந்து விசைத்தறி நெசவு தொழில், திருப்பூரில் வந்து பின்னலாடை, கரூரில் வந்து வீட்டு அலங்கார பொருட்கள். சரிங்களா? அடுத்து வந்தீங்கன்னா அடுத்து இங்கே செகண்ட் பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய முக்கிய தொழில்கள் என்னென்னா சர்க்கரை, உரங்கள், சிமெண்ட், விவசாய கருவிகள், இரும்பு மற்றும் எஃகு, ரசாயனங்கள், மின் மாற்றிகள் மற்றும் காகிதங்கள். இது எல்லாமே தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில்கள்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? இந்தியாவில் அனைத்து மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு வந்து அதிக தொழிற்சாலைகள் வந்து வச்சுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் சென்னை வந்து பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக வந்து நமக்கு கருதப்படுது. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஆசியாவோட டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நகரத்தை அழைக்கிறாங்க அப்படின்னா சென்னை. ஏன்னா அங்கே தான் வந்து வாகன தொழில் உற்பத்திகள் வந்து அதிகமாக வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் வந்து அதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதுவும் முக்கியமாக வந்து கார். ஓகேங்களா? ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னா டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லேண்டன் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் வந்து அந்த பக்கம் வந்து அதிகமாக ஆக்குபைடாக இருக்காங்க. ஹுண்டாய், ஃபோர்ட், டைம்லர் பென்ஸ் மற்றும் ரெனால்ட், நிசான் இவங்க எல்லாருமே வந்து எம்என்சி கம்பெனிஸ். இவங்க எல்லாருமே அங்கே ஓப்பன் பண்ணி பயங்கரமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கார் எல்லாம் ஓகேங்க. இந்த சரக்கு வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொகுப்புகள் இதெல்லாம் வந்து எங்கே அதிகமாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு. நாமக்கல் அப்படின்னாலே இந்த சரக்குந்து பேருந்து இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அங்கே கட்டுமான தொழில்கள் வந்து அதிகமாக நடைபெறும். தொழிற்சாலைகளுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நாமக்கல்னு எடுத்துட்டாலே ஒன்று முட்டை, கோழி வளர்ப்பு, இன்னொன்று வந்து இந்த சரக்குந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த பொது தமிழ்லேயே கூட நம்ம 8ஆம் வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம். கரூர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கிய மையமாக வந்து திகழுது. பேருந்து கட்டுமானத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஏரியாவாக எது திகழுது? கரூர் வந்து திகழ்ந்துட்டுருக்கு. அடுத்தது நெசவு தொழிலோட தொகுப்புகள் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக நம்ம எங்கே சொல்லுவோம்? இந்த திருப்பூர் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரை சொல்லுவோம். அடுத்து வந்து இங்கே கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? எதனால் அப்படின்னா பருத்தி நெசவு தொழில் காரணமாக. ஓகேங்களா? ஸோ இப்போ சென்னை வந்து என்னென்னு பார்த்தோம்? ஆசியாவின் டெட்ராய்டுன்னு பார்த்தோம். கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஈரோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான மின் விசைத்தறி வந்து இருக்குது. திருப்பூரை வந்து பின்னலாடை நகரம் அப்படின்னு வந்து அழைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து சிறப்பு பெயர்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கைத்தறி பட்டுப்புடவைகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபேமஸான ஏரியா காஞ்சிபுரம்ங்கிறது நமக்கு தெரியும். இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரையும் வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மதுரை மற்றும் காஞ்சிபுரம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோல் பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதிகமாக வந்து எங்கே வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்னா அதாவது தோல் பதனிடுதல் ஃபேக்ட்ரி இருக்குது இல்லைங்களா? அதிகமாக வந்து இந்த வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த நகரங்களில் தான் வந்து அதிகமாக தோல் உற்பத்தி பதனிடும் தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து செயல்பட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது போக ஈரோடு மற்றும் திண்டுக்கல்லையுமே வந்து செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பட்டாசு, தீப்பெட்டி அச்சிடுதல். கண்டிப்பாக இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். சிவகாசியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவும் தான். ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் பட்டாசு உற்பத்தி 90% சிவகாசியில் தான் இருக்குது. தீப்பெட்டி உற்பத்தி 80% சிவகாசியில் தான் இருக்குது. 60% இந்தியாவில் அச்சு பணிகளுக்கு எல்லாமே எங்கே அனுப்புகிறாங்கன்னா சிவகாசிக்கு தான் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மென்பொருள்கள், அதாவது இந்த ஃபோனு, லேப்டாப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக கம்பெனிஸ் வந்து எங்கெங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூரில் விலாங்குறிச்சி, மதுரையில் இலந்தைக்குளம், மதுரையில் வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், அடுத்து திருச்சிராப்பள்ளியில் நாவல்பட்டு, திருநெல்வேலியில் கங்கை கொண்டான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் ஜாகீர் அம்மாபாளையம், ஒசூரில் விஸ்வநாதபுரம். இது எல்லாமே தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸாக வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு உதவும் கொள்கை காரணிகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து வெறும் வந்து நார்மல் அந்த கல்விகள் மட்டும் இல்லாமல் தொழில்துறை சார்ந்த கல்விகளுமே நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுருக்கு இல்லைங்களா. அந்த ஐடிஐ இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அது சம்மந்தமாக வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தான் வந்து இதில் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு திறவுகோலாக செயல்படும் முகமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்காட், இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். இப்போ 1971. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அந்த விஷயம் என்ன, அது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ, இது வந்து 1970. சரிங்களா. அடுத்து 1965 தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வரையறுக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1949. அடுத்து தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் வரையறுக்கப்பட்டது எப்போனா 1965. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது ஜஸ்ட் சும்மா வந்து என்னங்கிறது ரீட் அவுட் மட்டும் பண்ணால் போதும், மற்றபடி இதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இங்கே லாஸ்ட்டாக தொழில் முனைவோர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். தொழில் முனைவோர் அப்படின்னா ஒருத்தவங்க தானாக இனிஷியேட் எடுத்து நான் வந்து ஓனராக வந்து இருக்கணும், நானே ஓனர் நானே ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு சிறிய வகையில் ஒரு தொழில் வந்து தொடங்குறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து யாருங்க தொழில் முனைவோர் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜனவரி 16, 2016. அதே போல் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ஏப்ரல் 5, 2016. இந்த 2 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதோட வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.